கேட்டுட்டு இருக்கிறீங்க கணேசா FM 88.8. உங்ககிட்ட பேச வந்திருக்கிறது காயத்ரி. மே 1 உழைப்பாளர் தினமா தொழிலாளர் தினமா என்ன சொல்லணும்? இங்கிலீஷ்ல லேபர் டே. அப்பனா என்ன சொல்லணும்னு நிறைய பேருக்கு ஒரே டவுட். ஆனா இதுல என்ன குழப்பம்? எதுனால சொல்லலாம். உழைக்கும் வர்க்கத்துக்கான நாள். நீங்க ஒரு உழைப்பாளியா? அப்போ மே 1 உங்களுக்கான நாள் தான். இந்த நாள் எப்படி வந்துச்சு? யுஎஸ்ல நடந்த ஒரு போராட்டத்தின் வெற்றி. உழைக்கும் தொழிலாளர்கள் நடத்தின ஒரு போராட்டத்திற்கான வெற்றியை கொண்டாடுற நாள் தான் இந்த மே 1. இன்னைக்கு நாம ஒரு நாளைக்கு 8 மணி நேர வேலைன்னு கணக்கு பார்த்து வேலை பார்க்கறதுக்கு காரணமான நாள். 1886 இவ்வளவுதான் வேலை நேரம்னு இல்லாம தொழிலாளர்களை வேலை வாங்கினதுனால சிகாகோல மே 4 வன்முறை, கலவரம் அப்படி இப்படின்னு நிறைய வெடிச்சிச்சு. உயிரிழப்பு நடந்துச்சு. அப்புறம் உலகம் முழுக்க பல இடங்கள்ல போராட்டமும் நடந்துச்சு. 24 மணி நேரத்துல 8 மணி நேர வேலை, 8 மணி நேர தூக்கம், 8 மணி நேரம் தனக்கான நேரம் வேணும்னு அந்த போராட்டம் நடந்துச்சு. 1886 நடந்த இந்த கலவரத்துல போராடினவங்களுக்காக, உயிரிழந்தவங்களுக்காக, தொழிலாளர்களோட இந்த உரிமையை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக 1889 மே 1 உழைப்பாளர் தினமா அறிவிச்சாங்க. சரி, இந்தியால முதல் முறையா எங்க இந்த உழைப்பாளர் தினத்தை கொண்டாடினாங்க அப்படின்னு தெரியுமா? இது ஒரு நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி அப்படின்னு கேட்கக்கூடாது. பதில இந்த பகுதியோட நிறைவுல சொல்றேன். இப்பதான் எல்லாத்துக்கும் நம்ம கூகுள் இருக்காருல, அவர்கிட்ட கேட்டாலும் சரிதான். சரி, இந்த பகுதியில நாம ஒரு உழைப்பாளியின் கதையை கேட்க போறோம். நம்ம விநாயகா மிஷன்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷனுடைய லா காலேஜான விநாயகா மிஷன் லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வைஷ்ணவி அண்ட் சஞ்சய் டிரைவரா வேலை பார்க்கக்கூடிய திரு சேவியர் அண்ணாவை நேர்காணல் எடுத்திருக்கிறாங்க. பொதுவாவே இயல்பான மனிதர்களுடைய மிகைப்படுத்தப்படாத கதை யதார்த்தமான உணர்வுகளையும் உறவுகளோட ஆழத்தையும் வெளிப்படுத்தும். அப்படி சேவியர் அண்ணாவும் ஒரு இயல்பான மனிதர். உழைப்பாளிய கௌரவிக்க கணேசா FM 88.8ல இப்ப போற போக்குல ஒரு பாட்காஸ்ட் கேட்கலாமா? மார்னிங், நான் உங்க வைஷ்ணவி, கணேசா FM 88.8ல இருந்து வந்திருக்கேன். நம்ம மே 1 உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு நம்ம ஒரு அண்ணாட்ட கேள்வி கேட்க வந்திருக்கோம். வணக்கம். உங்க பேருனா? சேவியர் என்ற வெற்றிமாறன். எங்க இருந்து வந்திருக்கீங்க? பக்கத்து கிராமம் பையனூர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா? டிரைவர் வேலை செய்வேன். இந்த வேலை எப்படி சூஸ் பண்ணீங்க? எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆர்வம் உண்டு இல்லை. அப்புறமா அது கொஞ்சம் ஜாலியாக போச்சு. அப்புறமா கல்யாணம் ஆச்சு, குழந்தைகளுக்காக வேலை செய்யணும், சம்பளம். நீங்க எவ்வளவு நேரம் வேலை செய்வீங்க? இல்ல ரெஸ்ட் டைம் எதுவும் உங்களுக்கு கிடைக்குமா? ரெஸ்ட் தான் இருக்குமா? ரெஸ்ட் இருக்கு. 12 மணி நேரம் ஒர்க் டைமிங்கு. அதை காலைல பிக்கப்பு, ஈவினிங் ட்ராப்பு. நடுவில் ஏதாச்சும் வேலை இருந்தால் வெளியில் போயிருக்கோம். இந்த வேலையில் உங்களுக்கு சந்தோஷம் தரும் விஷயம் ஏதாச்சும் இருக்கானா? சந்தோஷம் தரும் விஷயம்னா வெளியூர்லாம் டூர் மாதிரி இருக்கும். அதெல்லாம் போனோம்னா 1 நாள், 2 நாள், 3 நாள், ஒரு 5 நாள், 6 நாள் வெளியில் இருக்கும். அதை பார்த்தா இயற்கை காட்சிகளை பார்க்கலாம். அது ஊட்டி அந்த மாதிரி எல்லாம் ஊருக்கு போகும்போது கொஞ்சம் நல்லா மன மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஒரு 5 நாள் 6 நாள் டூர் முடிச்சுட்டு வரலாம். நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க? நல்லா என்ஜாய் பண்ணுவேன். இந்த வேலையில கஷ்டமான அனுபவங்கள் எதுவும் இருக்காங்க உங்களுக்கு? கஷ்டமான அனுபவங்கள் ஒரு 6 இயர்க்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுதான் உங்களுக்கு ஆச்சாங்க? அதுல என்ன ஆச்சு உங்களுக்கு? முன்னாள் அடிலாம் இல்லை, வண்டி மட்டும் ஆப்செட் ஆயிடுச்சு. பாதிப்பு விலைக்கிற கவுந்துச்சு. அதில் ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். உடம்புலாம் எதுவும் இல்லை, எதுவும் செக்அப் போட்டு இருந்தேன். கஷ்டமா டெய்லி கஷ்டமா இருக்குது? அது மாதிரிலாம் இல்லம்மா, அது மாதிரிலாம் உங்களுக்கு ஜாலியா இருக்கு. மந்த்லி 10 டைம் அப்படி இருக்கும். அது கஷ்டமா தான் இருக்கும் வேலை. நைட்டு 12, 1 கூட ஆகலாம். நாங்க போயிட்டு வர்றதுக்கு பிக்கப் ட்ராப் போனாலும் டைம் ஆயிடும். நீங்க கஷ்டமா இருக்கும்போது அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? பாட்டு கேட்பீங்களா, இல்ல வேற ஏதாச்சும் உங்களுக்கு தோன்றது? இல்லம்மா, நான் டூலர் தான் ரொம்ப லைக் பண்ணி விட்டுறேன். டூலர் எடுத்துட்டு ஒரு படம் பார்க்கறதுக்கோ இல்லை தனிமையில் எங்கன்னா உட்காந்து சிந்திக்கிறதுக்கோ கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுவேன். ஃபேமிலி கூட டைம் பாஸ்? ஃபேமிலி கூட பண்ண முடியாது. டைம் பாஸ் எப்படி பண்ணுறது? எத்தனை குழந்தைங்கன்னா? 2 பொம்பளை பொண்ணு, ஒரு பையன். அவங்களாம் என்ன பண்றாங்க? ஒரு பெரிய பொண்ணு மேரேஜ் ஆகி குழந்தை இருக்கு. அவங்க ஒர்க் விப்ரோவில் வச்சுறாங்க. 2வது பொண்ணு அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. பையன் படிக்கிறான், ஃபர்ஸ்ட் இயர். என்ன படிக்கிறாங்க? ஏடிஐஸ். உங்களுக்கு அடுத்த தலைமுறை எல்லாம் படிச்சுட்டாங்க, எல்லாரும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. உங்க பசங்க என்ன ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த பசங்க என்ன ஆகணும் நான் நினைக்கிறத விட அவங்க நினைக்கணும். நல்லா படிக்கணும். நல்லா படிச்சா தான் நல்ல ஒரு வேலைக்கு போக முடியும். அவங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை படிச்சு அந்த வேலைக்கு போனால் நல்லா இருக்கும். நம்ம வச்சுக்கிட்டு எதுவுமே இல்லை. இப்போ வேலைக்கு போய் உங்களை பாத்துக்கிறாங்களா? இல்ல,
அப்போல்லாம் இல்லை, பெரிய பொண்ணு கல்யாணம் ஆகி அவங்க வீட்டில் இருக்காங்க. ரெண்டாவது பொண்ணு வேலைக்கு போகுது. நான் பையன் தான் படிக்கிறானே. இப்போலாம் அது மாதிரி எதுவுமே பார்த்துக்கிற மாதிரிலாம் இல்லை. உங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்க? அவங்க ஹவுஸ் ஒய்ஃப். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி அவங்கள்ட்ட பழகுறாங்க? ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொன்னால் நான் ஓட்டுற வண்டியில் வந்து வராங்க. அவங்களாம் நல்லா சகஜமாக பேசுவாங்க. வாங்கண்ணா போங்கண்ணான்னு பேசுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி இருந்தாலும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணி சொல்லுவாங்க. நானும் கொஞ்சம் வெயிட் பண்ணி போடுவேன். ஏன்னா எல்லாருமே உடம்புறத பேசுவாங்க. நல்லா ஜாலியாக பேசுவாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி பையனூர் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கண்ணா. எனக்கு தெரிஞ்சு பையனூர் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரோடெல்லாம் சீரமைப்பு எதுவுமே இல்லை. மயான வீதியும் சரியா இல்லை. கோயில் குளமும் எதுவும் சரியில்லை. இப்போ ஒரு 15 வருஷமா வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் வந்துச்சுங்க. காலேஜ் வந்தோடனே பஞ்சாயத்து வில்லேஜ் பிரசிடென்ட் வந்து மயான வீதியை போட்டார், ரோடு எல்லாம் போட்டார். அது இல்லாமல் படப்பிடிப்பு நிலையமும் எங்கள் பையனோட இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு கம்பெனிகள் ஒரு 7-8 கம்பெனிகள் இருக்குது. மக்கள் வந்து காலேஜ்லேயும் நிறைய பேருக்கு வேலை செய்கிறாங்க, கம்பெனிலையும் வேலை செய்கிறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பையனோட இப்போ இருக்கிற பையனூர் வந்து சூப்பராக நல்லா இருக்கு. ஆனா இப்போ இந்த வேலையில உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய விஷயம், இல்ல ரொம்ப ஏதாச்சும் ஒரு நினைவுல இருந்துட்டே இருக்கக்கூடிய விஷயம்னா எதுனா சொல்லுவீங்க? சந்தோஷம் தர ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் வர கஸ்டமர்ஸு யாருமே சரி ஒரு அன்பாக பேசினா சந்தோஷமாக இருக்கும். அவங்கள சிறு பேசினா நம்ம வண்டி ஓட்டுற இன்ட்ரெஸ்ட் இருக்காது. போய் சீக்கிரம் போய் சேர முடியாது. அது ஒரு கஷ்டம். அப்புறம் வாழ்க்கையில் வந்து இந்த டிரைவர் தொழிலை கற்றுக்கிட்டு அப்போலாம் நல்லா இருக்கலாம். ஆனால் இப்போ வர காலத்தில் வந்து பசங்க நல்லா படிக்கணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும். அதான் மகிழ்ச்சினா டிரைவிங்கில் மகிழ்ச்சி எதுவும் சொல்ல முடியாது. ஒரு டைம் கஷ்டமாக இருக்கலாம், ஒரு டைம் ரொம்ப ஜாலின்னு சொல்ல முடியாது. அதான் வண்டியில் வரவங்களை பொறுத்து தான் கொஞ்சம் மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அவங்க சிறு பேசினா நம்மளால் வண்டி ஓட்ட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்டா இந்த தொழிலுக்கு வந்தோன்னும் ஆயிடும். ஏன்டா இந்த தொழிலை கற்றுக்கணும், ஏன் தொழிலுக்கு வந்தோன்னு ஆயிடும். எத்தனை வயசுல இருந்து நான் டிரைவரா இருக்கீங்க? உங்களோட அனுபவம் இதுல எத்தனை இயர்ஸ் ஓட்டிருக்கீங்க, என்னென்ன வெஹிக்கிள்ஸ் ஓட்டிருக்கீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்க. நான் 18 வயசுல வாகன உரிமம் 18 வயசுல. அதுக்கு முன்னாடி வந்து இந்த டிரைவர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கனால அவங்க கூட கொஞ்சம் போய் டச் எடுத்துவேன், ஓட்ட கற்றுக்கினோடனே டிரைவிங் லாஸ் வந்தது. டிரைவிங் லாஸ் வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து டிரைவர் ஆனோடனே 18 வயசுலேருந்து குடும்பத்துக்காக உழைக்கணும்னு நினச்சி தான் உழைச்சோம். அதுக்கு அப்போ கொஞ்சம் மன மகிழ்ச்சியும் குடும்ப கஷ்டத்துக்காகவும் வண்டி ஓட்டுற நிலைமை இருந்தது. அப்படியே போச்சு. இப்போ வந்து எனக்கு வயசு வந்து 52 33 வருஷமாக வண்டி ஓட்டிருக்கேன். 33 வருஷமாக வண்டி ஓட்டுறதுல வந்து நிறைய ஊருக்கு தான் போயிருக்கேன். 1 மாதம் டூரு, 2 மாதம் டூர்லாம் போயிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். வண்டி ஓட்டுறதுலேயே நல்ல நம்ம வண்டி ஓட்டுறதுல ஜாலியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மலைப்பாதை நல்லாயிருக்கும், ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 32 வருஷத்தில் 2-3 ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. உயிர் சேதம் எதுவும் இல்லை, வண்டி மட்டும் அப்செட்டு. அதுதான் கொஞ்சம் கஷ்டமான அனுபவம்னா அது மட்டும் தான் சொல்ல முடியும். சொன்னால் கோயிலுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். நம்ம கிறிஸ்டினு, மாதா கோயிலுக்கு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். வேளாங்கண்ணி அடிக்கடி போவோம், ஃபேமிலியாக போவோம். அது அப்பப்போ தான் மன மகிழ்ச்சியாக இருக்கும் வண்டி ஓட்டுறது. இப்போ எங்கே இருக்கும்போது உங்களுக்கு ஒன்று இருந்திருக்கும், இப்போ வயசானதுக்கு அப்புறம் இந்த வேலையில் என்னென்ன கஷ்டம்னா உங்களுக்கு இருக்கு? எங்கே இருக்கும்போது ஒரு நாளைக்கு வந்து 500-600 கிலோமீட்டர் ஓட்டலாம். இப்போ ஓட்டினா உடம்பும் மனசும் அந்த அளவுக்கு இது இல்லை. கண்ணும் வலிக்கும். நைட்டில் ஓட்டுறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். பகலில் ஓட்டிடலாம், நைட்டில் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். வண்டி ஓட்டும் போதெல்லாம் முடியாமலாம் வந்துருச்சுன்னா சொல்லுவாங்க. இல்லை, இது நாள் வரைக்கும் அது மாதிரிலாம் இல்லை, முடியாமலாம் இருந்தது இல்லை. நல்லா தான் ஓட்டுறேன், பிரச்சனை இல்லை. இந்த 33 இயர்ஸ் சர்வீஸ்ல நீங்க என்னென்ன வெஹிக்கிள்ஸ்லாம் ஓட்டிருக்கீங்க, எவ்வளோ கஷ்டம் இருக்கும் ஒவ்வொரு வெஹிக்கிள்லையும்? இப்போ நான் லைசன்ஸ் எடுத்த புதுசில் வந்து எனக்கு 18 வயசுல வந்து அப்புறம் வண்டின்னு பார்த்தீங்கன்னா மாருதி 800, அம்பாசிடர், ஃபியட், ஸ்டாண்டர்ட் 20 இந்த வண்டிக்கு தான் வந்தது. அப்புறம் அதுக்கப்புறமா வந்து 2000 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே புது வண்டி, ஹை ஸ்பீட் இன்ஜின் வந்து இந்த அளவுக்கு எல்லா வண்டியும் ஓட்டிருக்கேன். லாரி மோட்டர், டிராக்டர் மோட்டர் எல்லாமே ஓட்டிருக்கேன். எந்த வண்டி நான் கஷ்டமா இருக்கும் ஓட்டுறதுக்கு? லாரி தான் கஷ்டம்.
லாரி வந்து லோட்ல போகும்போது பஞ்சர்லாம் ஆயிடுச்சுன்னா ஒரு ஆள்லாம் கழட்டி மாத்துறதுனா கண்ணில் தண்ணி வந்துடும். இந்த லோடு வெயிட்ல வந்து ஜாக்கி நம்மளே போட்டு கழட்டி நம்மளே மாற்றணும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நடு ரோட்டில் எங்கேயாச்சும் பஸ் ஆச்சோ பஞ்சர் ஆகி நின்றாலோ போலீஸ்காரர்கிட்ட தொல்லை தாங்க முடியாது. வந்து அடிச்சாலும் அடிப்பாங்க. டிராஃபிக்ல அவங்க டிராஃபிக் கான்ஸ்டபிள் டிராஃபிக் ஓவரா இருந்தாலும் நம்மளை அடிச்சாலும் அடிச்சிருக்காங்க. அடிக்கலாம் சொல்லி அடிச்சிருக்காங்க. அதான் ரொம்ப கஷ்டம். லாரி தான். ஆனா இப்போ ஒவ்வொரு தடவை நீங்க டெய்லி வண்டி ஸ்டார்ட் பண்ணுவீங்கல்ல, அப்போ என்ன நினைச்சிட்டு எடுப்பீங்க? முடிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணும் உங்க மனசுல? காலையில வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம நம்பி வண்டியில வரவங்களும் நல்லபடியா போயிட்டு எங்க போறாங்களோ அங்க போயிட்டு நல்லபடியா வரணும். மெயின் நம்ம குடும்பத்தை மனசுல நினைச்சிட்டு தான் வண்டி எடுப்போம் நான். ஏன்னா நம்ம குடும்பம் தான் நம்ம கஷ்டப்படுறோம். நமக்கு ஏதோ வச்சுன்னா நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வேற யாருமே இல்லை அப்படின்ற மனசுல வச்சுனாவே நம்ம டிரைவிங் நல்லா பண்ணலாம். எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் வண்டி வரலாம். ஆனா இப்போ நீங்க வண்டி ஓட்டிட்டு போகும்போது யங்ஸ்டர்ஸ்லாம் ஓவர்டேக் பண்றது, இந்த மாதிரி ஸ்பீடா ஓட்டுறது அப்படிலாம் பார்க்கும்போது உங்களுக்கு மனசு எப்படி நான் தோணும்? மிகப்பெரிய தவறுன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து அந்த பசங்க ஓட்டுறது வந்து ரொம்ப ஆபத்துக்குரியமான விஷயம். நம்ம ஸ்ட்ரைட்டாக போனாலும் அவங்க வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் கட் பண்ணி ஓட்டினாலும் நம்ம நிலத்தடுமாறு தான் இருக்குது. நம்ம நிலத்தடுமாறுனாலும் அவங்க நிலத்தடுமாறுனா உயிருக்கு ஆபத்து வருது. அந்த உயிருக்கு ஆபத்து வந்தால் வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த ஓட்டுன அந்த நபர் மேலே தப்பு சொல்லாம டிரைவர் தான் ஆக்சிடென்ட் அது ஒரு சொல்லுவாங்க மெயின். அவங்க ஃபேமிலி பாதிக்கப்படுறது இல்லாம நம்ம ஃபேமிலியும் பாதிக்கப்படுது. நம்ம வண்டியில வரவங்களும் பாதிக்கப்படுறாங்க. இந்த சிரமத்துக்குள்ள வராங்க. இந்த சின்ன பசங்க வண்டி ஓட்டுறது பொறுத்தவரைக்கும் அவங்க பெற்றோர்கள், அவங்க வேலை செய்யற தளத்துலையும் அவங்க மேல் அதிகாரிகள், பள்ளியில அவங்க ஆசிரியர், காலேஜில் அவங்க ஆசிரியர், இவங்கெல்லாம் சொல்லி கட்டுப்படுத்தினா கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். போலீஸ் எவ்வளோ ட்ரை பண்ணியும் கேஸ் போடுறாங்க, ஃபைன் போடுறாங்க. அப்பயும் வந்து பசங்க ஸ்லோ ஓட்டுறது இல்லை. இது வந்து அவங்கள பார்த்து திருந்தி வாழ்ந்தால் உண்டு. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு நீங்க ஏதாவது ஒரு அட்வைஸோ இல்ல கருத்தோ ஏதாவது சொல்லணும்னா நீங்க என்னன்னா சொல்லுவீங்க? பேரண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க. அவங்களுடைய ஆசைகள் வந்து என்ன, நம்ம குழந்தைங்க நம்ம பெருசாகி நல்லா படிச்சு நம்மளை பார்த்துப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் படிக்க வைக்கிறாங்க. இப்போ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது தான். ஆனால் ஒரு கட்டாயத்தில் பார்த்தீங்கன்னா சரி நம்ம தான் இப்படி இருக்கோம், நம்ம பிள்ளைகளாச்சு நல்லா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறைகள் வந்து அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு இல்லை. கொஞ்சம் புரிஞ்சுக்க நம்ம பெற்றோர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வைக்கிறாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு நல்லா படித்தா நல்லா பெரியாளாக வரலாம். பெரியாளாக வந்தால் எல்லாத்துக்குமே நல்லது, அவங்க குடும்பத்துக்கு நல்லது, அதை சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க வந்து இந்த மதுக்கு அடிமையாயிடுறாங்க, போதை வசதி யூஸ் பண்ணுறாங்க. டூ வீலர் வந்து பொறுமையாக ஓட்டுறதில்லை. போதை வசதிகள் யூஸ் பண்ணாவே டூ வீலர் ஸ்பீடாகவே ஓட்டுறாங்க. அதனால விபத்துக்கள் நிறைய நடக்குது. விபத்துக்கள் நடந்தாலும் இப்போ பயிற்சாலும் ஆப்போசிட்ல வரவங்களுக்கும் பாதிப்பு நடக்குது, இவங்களுக்கும் பாதிப்பு நடக்குது. இதனால ரொம்ப கஷ்டம். நம்ம பெற்றோர்களும் வயசான காலத்தில் அவங்களை நம்ம பார்த்துக்கணும்னு நினைச்சாவே போதும். இந்த மது போதை, இந்த போதைலாம் அவங்க அடிக்ட் ஆக மாட்டாங்க. சரிண்ணா, ரொம்ப நன்றி. உங்களோட கருத்தை ஷேர் பண்ணது ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றிம்மா. என்னுடைய கருத்தும் நிறைய பேருக்கு சென்றடையணும், விழிப்புணர்வு கொண்டாடணும் சொல்லிட்டு நான் என்னால் தெரிஞ்சே சொல்லியிருக்கேன். ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றிண்ணா. எப்படி நல்லா இருந்துச்சுல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சேவியரை நான் பேசினது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஏன்னா சாதாரண மனிதர்களோட வாழ்க்கையில உள்ள மகிழ்ச்சி, துக்கம், அன்பு, உழைப்பு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மூலமா வாழ்க்கைய அதனுடைய போக்கிலேயே ரசிக்க உதவும். அதுவும் இப்ப இருக்கிற இந்த இன்ஸ்டன்ட் உலகத்துல நிதானம், காத்திருப்பு, ஏர்ன் யோர் ஃப்ரூட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புரியணும்னா சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். அதுவும் அட்லீஸ்ட் ஒரு 25 வருஷம் முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை கேட்டா தான் புரியும். டைம் மிஷின்ல நாம அப்படி போக முடியாது. ஆனா அந்த கால மனிதர்கள் கிட்ட பேச முடியும் இல்லையா? அதனாலதான் இந்த ஒரு முயற்சி. என்னதான் நம்ம 1000 படிச்சாலும் மனிதர்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். இப்போ நான் கிளம்புறேன். போறதுக்கு முன்னாடி அந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கலாமா? எந்த கேள்வி? அதாங்க, இந்தியால முதல் முறையா எங்க இந்த உழைப்பாளர் தினத்தை கொண்டாடினாங்க அப்படின்னு தெரியுமான்னு கேட்டிருந்தேன். பதில் சென்னை. 1923ஆம் ஆண்டுல சிங்காரவேலர் அவர்களால சென்னையில மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினமா கொண்டாடப்பட்டிருக்குது. சரி, நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு? உங்க கருத்தை 8056481888 8056481888 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம். இப்ப நான் கிளம்புறேன். நீங்க தொடர்ந்து நினைச்சிருங்க. இது கணேசா FM 88.8.